ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த உயிர்ப்பேசியும் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த உயிர்ப்பேசியும் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே கல்லறை திறந்திடவே காடும் சேவல்கள் பயந்திடவே கல்லறை திறந்திடவே காடும் சேவல்கள் பயந்திடவே வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயலிதுவே வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயலிதுவே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா சொல்லாமா உயிருடன் எழுந்த சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மாலிக்கவர் மாற்றியே தேவனை தேடுவாரோ மாலிக்கவர் மாற்றியே தேவனை தேடுவாரோ நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசியம் சொந்தமானாரே எம்மாவுசீஷர்களே எல்லாம் அணையில் நீக்கினாரே எம்மாவுசீஷர்களே எல்லாம் அணையில் நீக்கினாரே எம்மன கலக்கங்கள் நீக்கிறதாலே எல்லையில்லாத பரமானந்தமே எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசியம் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த உயிருடன் எழுந்த மீட்பரேசியம் சொந்தமானாரே மரணமும் கூரேங்கே பாதாளமும் ஜெயமேங்கே மரணமும் கூரேங்கே சாவையும் நோயும் பேயும் ஜெயித்தவர் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சகையோரே துதி சாற்றிடுவோம் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சகையோரே துதி சாற்றிடுவோம் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசியம் சொந்தமானாரே அவர் சொந்தமாய் நமக்குமானால் மீட்பரேசியம் சொந்தமானாரே ஆவியாலிங்கும் என்றோ சாயங்கையும் உயிர்க்கவே ஆவியாலிங்கும் என்றோ சாயங்கையும் உயிர்க்கவே ஆவியினாலும் எமக்களித்தாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் ஆவியினாலும் எமக்களித்தாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா உயிர்த்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசியம் உயிருடன் எழுந்த மீட்பரேசியம்
சுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். என் காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. என் காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த சொந்தமான உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமான உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்காய் உயிர் தெழுந்தவர். மூன்றாம் நாள் நம்மோடு இருக்க அவர் உயிர் தெழுந்திருக்கார். நமது பாவக்கரைகள், நமது சாபக்கரை எண்ணிக்கை நம்மை சுத்திகரிக்க அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி இந்த காலவில் அவர் எனக்காக உயிர் தெழுந்திருக்கிறார். என் பாவத்துக்காக, என் சாபத்துக்காக கல்வாரியிலே ரத்தம் சிந்தி எனக்காகவே அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனிதர் சில பாடல்கள் பாடி கர்த்தர் நாமத்தை நாம் தொழுது கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜெபத்தோட்டம் செய்கிறதிலே மாட்சிமை உமக்கொன்று என்ற ஒரு பாடலை நாம் பாடி மகிமை உமக்கொன்றோ மாட்சிமை உமக்கொன்று என்ற ஒரு பாடல் நன்றாக இருக்கும். நல்ல கருத்தை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். ஜெபத்தோட்டம் செய்கிறதிலே மகிமை உமக்கொன்றோ மாட்சிமை உமக்கொன்றோ துதியும் புகழும் சோத்திரம் தூயவரே உமக்கொன்றோ. இந்த ஒரு பாடல் மகிமை உமக்கொன்றோ மாட்சிமை உமக்கொன்றோ துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கொன்றோ. துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கொன்றோ. மகிமை உமக்கொன்றோ மாட்சிமை உமக்கொன்றோ துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கொன்றோ. துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கொன்றோ. ஆராதனை 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 என் நண்பரே சுகே என் நண்பரே சுகே. மகிமை உமக்கொன்றோ விலையேறப்பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தேன். விலையேறப்பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தேன். ராஜாக்களால் தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டேன். ராஜாக்களால் தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டேன். ஆராதனை 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 அன்பரே சுகே என் அன்பரே சுகே.
மாட்சிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பாகலத்தா அலர் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. அன்பாகலத்தால் அலை மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. ஆராதனை 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 நண்பரே சுகே, நண்பரே சுகே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஐயா உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. சொல்லுங்க. ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பரே சுகே, என் நண்பரே சுகே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 ஆராதனை. என் அன்பரே சுகே, என் அன்பரே சுகே. உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த நாள் ஊழ்ந்ததினால் மீது அன்பு கொண்டிருக்கிறார் தேவன். என் மீது அன்பு கூர்ந்து வழியாகி சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி கழுவினின் குற்றம் நீங்க இருத்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிறந்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட
ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே பிதாவான என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்னைக்கோ அல்லமாயோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமாயோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு போது பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றமிக இருந்தெடுத்தே உமக்கென்று வாழ்ந்திட என்னை பிரித்தெடுத்தே பிறக்கும் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே சொல்லுங்க ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர் ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாகி மகிழ செய்தீர் கரைபடாத மகனாக கரைபடாத மகனாக நிறுத்தினா ஆகின்றே நிறுத்தினா ஆகின்றே அல்லமாயோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே மாம்சமான திரையங்கே கேட்டு போதே அழிந்திருந்தே அவருடைய பெரிய கீர்த்தி ஒரு புது உறவை கொடுத்திருக்கிறார் வழி திறந்தே மகா மகா பரிசுத்தமோ மகா மகா பரிசுத்தமோ திருத்தமுதா முயற்சிதே திருத்தமுதா முயற்சிதே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு போல்
உமக்கே அனுதினமும் உமக்கே சமுதாம் இருக்கிறே உமது சித்தம் நான் செய்கிற சமுதாம் உமது சித்தம் நான் செய்கிற அரசாக குருவாக அரசாக குருவாக ஏற்படுத்தினீர் ஊழியம் செய்ய ஏற்படுத்தினீர் ஊழியம் செய்ய வல்லமாயோ ஆகிவாயோ உமக்கு தானே சொல்லுங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியாய் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றமிக உமக்கென்று வாழ்ந்திட எங்களை திருக்கெடுத்து பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அல்லேலூயா அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே நம் மீது ஆண்டவர் அன்பு கொண்டிருக்கிறார். ஆராதிக்க வந்திருக்கிறேன், நான் உம்மை உயர்த்த வந்திருக்கிறேன். எனக்காக உயிர் தெழுந்திரே உமக்கு நன்றி, எனக்காக உயிர் தெழுந்திரே உமக்கு நன்றி. ஆண்டவர் எத்தனை பேர் சொல்ல முடியும் காலையில நன்றி சொல்றீங்களா? கொஞ்ச நேரம் நன்றி சொல்லி அவர் சமூகத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக, எங்கள் சாபத்துக்காக, எங்கள் மரணத்தின் சங்கிகள் நெறிப்படுவதற்காக உண்மை நீர் வழியாக கொடுக்கிறே நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், பாவத்திலிருந்து விடுபட பாவமில்லாத நீர் எங்களுக்காக பலியானீரே நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் நன்றி சொல்றீங்களா அப்பா? எங்கள் பாவத்துக்காகவா, எங்கள் சாபத்துக்காகவா நீர் உம்முடைய ரத்தத்தை சிந்தினீர் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். அவர் நரகை ஜெயித்திருந்தார். அந்த பாடலை பாடி நம் ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த அந்த காலையில யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே, வேதாள காலங்கள் ஓடிடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம், யூத ராஜசிங்கமாய் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வானத்தின் சேனைகள் துதித்திடவே, வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே பரனை துதித்திடவே. எல்லாம் துதிக்கலாமா? வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே பரனை துதித்திடவே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரகை, அவர் நரகை ஜெயித்தார். யூத ராஜசிங்கமாய் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் நெறிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் நெறிப்பட்டன,
நெறிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன மரணத்தின் சங்கிலிகள் நெறிப்பட்டன யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான் உயிர்த்தெழுந்தான் ஜெயித்தெழுந்தான் யூத ராஜசிங்கம் உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை உயிர்த்த கிறிஸ்து என்று மரிப்பதில்லை மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான் உயிர்த்தெழுந்தான் ஜெயித்தெழுந்தான் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான் அவர் யூத ராஜசிங்கமாய் நமக்காக உயிர் தெழுந்திருக்கிறார் நம்முடைய பாவத்துக்காக உயிர் தெழுந்த எத்தனை அந்த காலை வெள்ள சொல்ல முடியும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லாமா அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காக நீர் உயிர் தெழுந்தே உமக்கு நன்றி கொஞ்ச நேரம் அவர் துதிங்களை வாயை தந்து அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா அப்பா உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதிக்கு பாத்திரரே தூயாதி தூயவரே அப்பா எங்கள் துதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்கிற தேவனே கொஞ்ச நேரம் வாயை தந்து அந்த துதிக்கு பதில் செலுத்தலாமா அப்பா உண்மை துதிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் மரணத்தை ஜெயித்தவரே உம்மை துதிக்கிறோம் பாதாளத்தை வென்றவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அகிலத்தை ஆள்பவரே உமக்கு துதிக்கிறோம் உமக்கே எங்கள் துதி கொஞ்ச நேரம் வாயை தந்து துதிக்கலாமா ஒரு சமூகத்துல கொஞ்ச நேரம் எல்லாரும் வாயை தந்து சொல்றீங்களா உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் 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 உயிரோடு எழுந்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் கொஞ்ச நாள் சொல்லாமா உயிரோடு எழுந்தவரே உயிரோடு எழுந்தவரே உயிரோடு எழுந்தவரே கொஞ்ச நாள் சமூகத்துல சொல்லாமா ஹல்லேலூயா உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா ஓசன்னா அல்லாஹ் சொல்லும் அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா உயிரோடு எழுந்தவரே உமக்கு ஆராதனை உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் எல்லாம் சொல்லும் அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை வென்றவர் மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் எல்லாம் சொல்லும் ஆராதனை மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா இந்த காலையில சொல்லி அல்லேலூயா ஓசன்னா உமக்கே எங்கள் துதி உமக்கே எங்கள் கனம் அகிலத்தை ஆள்பவர் ஆனந்த பாக்கியமே பாடலாமா அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம் சொல்லம் அகிலத்தை ஆள்பவரே அகிலத்தை ஆள்பவரே
உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா. கடைசியா சொல்லாம உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உமக்கே எங்கள் துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம்ப்பா. மரணத்தை ஜெயித்தவரே உமக்கே எங்கள் ஆராதனை, பாதாளத்தை வென்றவரே உமக்கே எங்கள் ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே உமக்கே எங்கள் ஆராதனை. எங்களுக்காக உயிரோடு எழுந்தவரே, எங்களுக்காக ஜீவனை விட்டவரே உமக்கே எங்கள் ஆராதனை ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துறோம். இந்த காலவெல்லாம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆவியானவர் நீரே உள்ளவங்க உமது கரம் எங்களோடு இருந்து வேணும். எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு விசேஷித்த ஆராதனைக்குள்ள வந்திருக்கிறோம். இதனால் அவர் உயிர்த்தெழுந்த நாளே உலகம் முழுவதும் இந்த நாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் உங்களுக்காகவும் நமக்காகவும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார். அவரை நாம் ஆராதிப்போம். இந்த நாளுடைய தலைப்பு உயிர்த்தெழுதல். இந்த நாளுடைய தலைப்பு உயிர்த்தெழுதல். லூக்கா 24ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே நாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிடத்தில் வந்தார்கள். கல்லறையிடத்தில் வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகில் நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்றதாக அவர் கலிலேயாவில் இருந்து காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேயா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களோட கூடனே இருந்தார்கள். இந்த பாத்தீங்கன்னா
அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கல்லறை விட்டு திரும்பி அவர் எப்படின்னா 7வது வசனம் சொல்லப்பட, மனுஷகுமாரன் பாவிகளால் மனுஷர் கையிலே ஒப்புவிக்கப்படவும். சிலுவையில அறைய போறாங்கன்னு இயேசுநாதர் எப்போ சொல்லிட்டாரு, சீசர்களுக்கு சொல்லிட்டாரு. அது சிலுவையில் அறைந்தது புனித வெள்ளி அன்று. இன்றைக்கு என்ன நடக்க இருக்கிறதுன்னா, அறையப்படவும், சிலுவையில் அறையப்படவும், மூன்றாம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். அப்போ அவர் சொல்றத நம்ம என்ன பண்ணணுமா, நினைவு கூற வேண்டும். அவர் வேதாகமத்துல எனக்கு இப்படி நடக்க போகுதுன்னு யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, நான் மனுஷர் கையில ஒப்புவிக்கப்பட போறேன், என்னை சிலுவையில் அறைய போறாங்க, அறைந்து ஆனாலும் நான் என்ன பண்ணேன்னா 3ஆம் நாளே உயிரோடு வருவேன். அந்த 3ஆம் நாள் உயிரோடு வந்தவர் தான். அதை சொல்லப்பட்டிருக்கிறது 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் என்ன பண்றாராம், உயிர் தெழுந்தார். அந்த சீசர்கள் எல்லாம் போறாங்க, போய் பார்க்கறாங்க, அங்க அவர் இல்லை. அவர் எப்படிப்பட்டதுன்னா உயிர் தெழுந்திருக்கிறார். இல்ல, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கத்தரை வைத்த இடத்தை பாருங்கள். கத்தரை வைத்த இடத்தை பாருங்கள். மார்க் 16ஆம் அதிகாரம் அதே 6வது வசனம். அவர் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். பாத்தீங்களா, அவர் அங்க இல்ல, வைத்த இடத்துல போய் பாக்குறாங்க. இந்த 4 சுவிசேஷத்திலையும் யோவான் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாத்தீங்கன்னா, பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். அதற்குள்ளே குனிந்து பார்த்து சிலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமன் பேதுரு அவனுக்கு பின்பே கல்லறைக்குள் பிரவேசித்து சிலை கிடக்கிறதையும் அவருடைய தலையை சுற்றியிருந்த சிலை மற்ற சிலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாதிரியா இருக்கும், இங்க ஒரு காரியம் போட்டிருக்கும், கண்டு விசுவாசித்தான். அங்க பாத்தீங்கன்னா அங்க இல்ல, சிலை சரீரம் இல்லை. இதுல 3 விதமான காரியங்களை நாம் பார்ப்போம். ஒன்று, இயேசுநாதரை போலவே வேதத்திலே 3 பேர் 3 நாள் என்ற ஒரு காரியத்துல இருப்பாங்க. அப்ப யோனாவினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார்கள். பூமியில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோனா இரவும் பகலும் 3 நாள் என்ன பண்ணாங்களாம், ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியில இருதயத்தில் இருப்பார்கள். அப்போ யோனாவும் என்ன பண்ணியிருக்காரு, 3 நாள் அவர் மீனின் வயிற்றுல இருந்தாரு. ஆனா இவரு பூமியின் ஆழத்துல அவர் சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில 3 நாள் இருந்தார். மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்போ அந்த இடத்துல சீஷர்களிடத்துல முன்கூட்டியே என்ன பண்றாரு, சொல்லிட்டார். மனுஷர் கையில ஒப்பு கொடுப்பாங்க, வேத பாகர் கொலை பாகர்களால பாடுபட்டு 3ஆம் நாள் என்ன பண்ணோம், உயிர்த்தெழுந்த. இந்த உயிர்த்தெழுந்த 3ஆம் நாள்னாலதான் இந்த நாள் உலகம் முழுவதும் நாம் என்ன பண்ணிக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொண்ட நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறல, போராட்டங்கள் மாறல, கஷ்டப்படுறீங்களா, துன்பப்படுறீங்களா, பாடுபடுறீங்களா, அது தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க பட்டீங்கன்னு சொன்னா அதுக்குண்டான விடிவு காலத்தை, விமர்சனத்தை, விடுதலையே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தேவ சித்தம் இல்லாத நீங்களா தவிச்சிங்கன்னு சொன்னா அதுல ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டார். ஆனா தேவ சித்தத்தின்படி
நீங்க கடவுளுக்காக தேவனுக்காக படுகிற பிரயாசம், அவருக்காக நீங்க பட்ட பாடுகள், அவருக்காக நீங்க துன்பப்படுகிறீங்கன்னு சொன்னா கர்த்தர் அதுக்கு விடுதலை கொடுப்பார். அதுல அவருக்கு கிடைத்த விடுதலையும் நம்மளுக்கு உண்டாகும். அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட செத்து போன காரியங்கள் இந்த நாளிலே உயிர் பெற செய்வார். மத்தேயு 17:23. அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார். மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். அவர்கள் மிகுந்த, இதை பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே என்ன பண்ணணும், துக்கப்படுது. ஆனா பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ துக்கப்படத்த கூடாது, இது நடக்க வேண்டிய பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும், பிதாவின் சித்தத்தின்படிதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு இடத்துல போனாலும் சரி, நான் பிதா சொல்லாத எதுவுமே நான் செய்ய மாட்டேன், பிதா எனக்கு என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்வேன்ட்டு என்ன பண்ணுவாரு. யோவான் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவார், பிதா எங்க இருக்கிறாரோ அங்க நான் இருக்கிறேன், பிதாவோடு என்னோடு நானும் இருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். நமக்கு வாழ்க்கையில கூட துக்கம் வரதான் செய்யும், துன்பம் வரதான் செய்யும், தோல்விகள் வரதான் செய்யும். மனிதனால் பிறந்து விட்டால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் இதெல்லாம், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 20:19 வாசிங்க. அவரை பரியாசம் பண்ணவும், அவரை பரியாசம் பண்ணவும், அடிக்கவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும், சிலுவையில அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவரோ உயிரோடு எழுந்திருப்பார் என்றார்கள். பார்த்தீங்கன்னா இந்த காரியமான 3 நாள் அவங்க வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பரியாசம் பண்ணவும், வாரியினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதிகளிடத்துல ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளில் அவர் என்ன பண்ணுவாரா, உயிரோடு எழுந்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்துல, நம்முடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலகத்துல வரும்பொழுது அவர் மனிதனா இந்த உலகத்துல நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய ரோகங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில அறையப்பட்டார். யோவான் 13:23. இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவன் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இந்த அன்பாய் இருந்த சீசன் யாருன்னு கேட்டேன்னா பேதுரு. அப்போ அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். நீங்களும் நாமும் பிரச்சனை வருது, போராட்டம் வருது, இங்க போனா சரியாகுமா, அங்க போனா சரியாகுமா, இல்ல மச்சாங்கிட்ட போனா அந்த கஷ்டம் தீருமா, மாமா கிட்ட போனா கஷ்டம் தீருமா, எங்க போனாலும் தீராதுங்க. இயேசுவின் இடத்துல அவருடைய மார்பில சாய்ந்து கொண்டு அவர் நமக்கு அன்பாய் இருக்கிறார். உலகத்துல நம்ம அன்புன்னு சொல்லிட்டு அன்பாய் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, அலட்சியமாய் விட்டு போயிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்துல நம்மை உண்டாக்கின கர்த்தர், நம்மை உருவாக்கின கடவுள் எந்த சூழ்நிலையிலும் அன்பை விட்டு விலகவே மாட்டார். நாம தான் அவரை விட்டு விலகுமே தவிர அவர் நம்ம விட்டு விலகவே மாட்டார். யோவான் 19:26. அப்போது இயேசு நம்முடைய தாயையும் அருகே நின்ற நமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றான். பாருங்களேன், அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே தோ உன் மகன், அவர் கடந்து போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த 3வது வார்த்தையை அன்னைக்கு பேசணும். நம்ம அன்பா இருக்கிறது அந்த சிலுவையில 3வது வார்த்தை இந்த காரியத்தை சொன்னார். அப்போ நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய அன்பை விட்டு நாம் விலகக்கூடாது. 21:7. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர்
கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனவா இருந்தபடியினால் ஆ தன் மேற்சட்டை கடலிலே குதித்தான். நல்லா பாருங்க, இந்த இடத்துல அன்பா இருந்த சீசன் அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று பார்த்து நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி எந்த சூழ்நிலையிலும் நாம் நிற்போம் என்று சொன்னால், கர்த்தரையே சார்ந்து வாழ்வோம் என்று சொன்னால், நம்முடைய ஜீவித்துல எப்படிப்பட்ட புயல் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கி கொள்ள கர்த்தர் நம்ம மேல் அன்பா இருக்கிறார். நமக்குள்ள இருந்த அந்த அன்பா இருந்து நம்ம என்ன பண்ணோம், வழி நடத்துவார். 20ஆம் அதிகாரம் 23, 24. 20ஆம் அதிகாரம், அவர்களுடைய பாவங்களையும் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். அடுத்த வசனம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய தீதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. அடுத்து 31 வரைக்கும் வாசிங்களா. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்போது இயேசு வந்து நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இருந்தார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு தோமாவே என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சிஷ்யருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்க. நல்லா பாருங்க, இந்த இடத்துல நம்மள 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. அதுல எல்லாரும் நம்புறாங்க, இயேசு வந்தாருப்பா, உயிரோடு வந்துட்டாரு. நம்ம வாழ்க்கையில கூட எதனா சொன்னா நம்ப மாட்டோம், என்ன பண்ண மாட்டோம். ஆனா கர்த்தர் சொன்னார்னா அவர் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு, செய்வார். கொஞ்சம் தாமதமாகும். நம்ம பொறுமையோடு தேவ சமூகத்துல காத்திருந்து பொறுமையோடு தேவ சமூகத்துல நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொன்னால், அந்த இடத்துல பாருங்களேன், அவர் சொல்றாரு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கைகளை அவருடைய விழாவில போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். அதுக்கு ஆண்டவரே சொல்றாரு பாருங்களேன். 27. பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசமாய் இராமல் விசுவாசியாய் இரு. நீங்கள நாம அவிசுவாசியாய் மாறாதபடிக்கு விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும். இந்த நாள் வந்த தேவாலயத்துக்கு வரும்பொழுது சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடு வரணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும். நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் அருமையா சொல்றாரு. அதற்கு இயேசு தோமா, நீ என்னை கண்டதினாலே என்ன பண்ண, விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். நீங்களும் நாமோ இயேசுநாதர்கிட்ட பெற்றுக்கொள்றதுக்கு மாத்திரம் வரக்கூடாது, அவர் என் கூட இருந்தா போதும்ட்டு வரணும். நீங்கள நாம மத்திய அன்புல நாம் நிலைத்திருப்போம், விசுவாசத்துல நிலைத்திருப்போம். அவிசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. 3வது காரியத்துக்கு நிறைய கடந்து செல்வோம். 3 நாளைக்குள்ளே
இதை எழுப்பி யோவான் 2:19-22. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் என்றார். இதை எழுப்புவேன் என்றார். அவர் இப்படி சொன்னதை அவர் மருத்துவத்திலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தை, இயேசு சொன்ன வசனத்தை விசுவாசித்தார்கள். இயேசு சொன்ன வசனத்தை நீங்களும் நாம் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். அந்த ஆலயம் எழுப்புவார்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் எழுப்புவார். மத்தேயு 26:61. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும், தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். 3 நாளைக்குள்ள இடிந்து போன தேவாலயத்தை மீண்டுமாய் தேவன் கட்டுவார். அவர் சொன்னாரு, அவர் செய்வாரான. 27:40. தேவாலயத்தை இடித்து தேவ ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனோ 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனோ உன்னை நீயே ரட்சித்துக்கொள், உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார். இந்த இடத்துல அறையப்படும் போது அவரை பார்த்து என்ன பண்ணாங்க? தூஷித்தாங்க. மார்க் 14:57. அப்போது சிலர் எழுந்து கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்றார்கள். அப்ப 3 நாளைக்குள்ள எப்படி கட்டப்படும் தேவாலயத்தை? தேவன் விரும்பினார், தேவன் கட்டுவார். 15:29. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவர் என்ன பண்ணாங்க? தூஷித்தார்கள். இப்படி எல்லாம் தூஷணம் கூட வரும் நம்ம வாழ்க்கையில. சில நாட்கள் சில காரியங்கள் சகிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். அந்த நேரத்துல எல்லாம் கூட கட்ட நமக்கு 3 நாளையில வரும். லூக்கா 24:46. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதா இருந்தது. எழுதியிருக்கிறது வேத வசனத்துல. 3 நாள்ல நடக்கும்னா அந்த 3 நாள்ல நடக்கும். அப்போஸ்தலர் 6:14. எப்படி என்றால் நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்து இருந்த அனைவரும் இவன் மேல் என்ன பண்ணுங்க? கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதனை போல் இருக்க கண்டார்கள். அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். உங்க முகமும் நம்முடைய முகமும் தேவதூதனை போல மாற வேண்டும். மற்றவங்களுக்கு பார்க்கும் போதே எரிச்சல் உண்டாக்குகிற முகமாய் நம்முடைய முகம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆராதிக்கிற பிள்ளைகள் என்பதை மற்றவங்க நம்ம முகத்தை பார்த்தோன்னே சொல்லணும். எப்படி சொல்லணும்? முகத்தை பார்த்தோன்னே சொல்லணும். 10:40. 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரசித்தமாய் காணும்படி செய்தார். 3 நாள்ல தேவன் அவரை எழுப்பினார். தேவன் தான் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். மரிக்கணும், சிலுவையில அறையப்படணும், 3 நாள்ல என்ன பண்ணணும்? 3 நாள் சிலுவையில இருக்கணும், 3ஆம் நாள் உயிர் தெழ வேண்டும் என்றது தேவனுடைய சித்தம். அவரை தேவன் தான் மரிக்க சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்தாரு. ஆனா தேவனே என்ன பண்ணாரா? தேவன் அவரை எழுப்பி பிரதட்சமாய் காணும்படி செய்தார். உங்க வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய தேவனாகிய இயேசு அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளுக்கு வழிவாசலை உருவாக்குவார். 1 கொரிந்தியர் 15:4 வரைக்கும் வாசிங்க. அன்றியும் சகோதரரே உங்களுக்கு
பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமோ? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து நமக்குடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து. நல்லா பாருங்க, வேத வாக்கியம் சொல்றது என்ன பண்றாரு? வேத வாக்கியங்களின்படி பாவங்களுக்காக மரித்து, நமது பாவங்களுக்காக கிறிஸ்து இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து இந்த நாள் மூன்றாம் நாள் மீண்டுமாய் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். அவர் எழுந்து வந்திருக்கிறார். அவரோடு கூட நாமும் எழும்பி பிரகாசிக்க, நாமும் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கப்பட, நாம் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நமக்கு உதவி செய்வார். நீங்களும் நாம என்ன பண்ணணுமா? தேவ சமூகத்துல நம்முடைய காரியங்களுக்காக தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். இதில் 45வது வசனம் வாசிங்களா? அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்ப அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி நமக்குள்ள இருக்க வேண்டும். எப்படி இயேசு உயிர்த்தெழுந்து வந்தாரோ, அவர் உயிர்த்தெழுந்து வந்து நமக்காக இந்த நாள்ல நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல நீங்களும் நாம் என்ன பண்ணணும்? உயிர்த்தெழுந்த அந்த நாளை நாம் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து, நாம் தேவனுடைய காரியத்துல நம்மை நாமே தாழ்த்தி, நம்மை நாமே தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து, அவர் எதற்காக இந்த உலகத்துல வந்தார்? அநேக அற்புதங்கள் செய்தார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் கிராமங்கள் தோறும் சுற்றி திறந்து அநேக பிசாசுகளை குணமாக்கினார், அதே நோய்களை குணமாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ நீங்களும் நாமும் இந்த உயிர்த்தெழுந்த நாளை வந்திருக்கிற நாம் அந்த உயிர்த்தெழுந்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம பெற்றுக்கொண்டு, வாழ்க்கையில வேண்டாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத இதெல்லாம் நாம் கடந்து எடுத்து போட்டு, அவர் உயிர்த்தெழுந்து வந்தது போல நீங்களும் நாமும் உயிரோடு எழுந்தவரை, ஆவியானவரை நாம் ஆராதித்து தேவ சமூகத்துல நாம் ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால், உங்களுக்கும் நமக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார்.